வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் பணியாற்றி அனுபவம் பெற்ற பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதே அரசாங்கத்தின் நோக்கம். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. வாக்களிக்க தகுதி பெற்ற அனைத்து இலங்கை பிரஜைகளும் தங்களது பெயர் விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெப்ரல் வேண்டுகோள். மஹிந்த ராஜபக்சவை சிறையில் அடைக்க முடியாத நிலையிலேயே ஷிராந்தி ராஜபக்சவை இலக்காக கொண்டு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் குற்றச்சாட்டு. நாமல் ராஜபக்சவை பொது வேட்பாளராக முன்வைக்கும் எந்தவித திட்டங்களும் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெளிவுபடுத்தல். இனி விரிவான செய்திகள். பாடசாலைகளில் பணியாற்றி நடைமுறை அனுபவம் பெற்ற பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக இருப்பதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஆசிரியர் சேவை யாப்பின் விதிகளுக்கு அமைவாக நடைபெறும் போட்டி பரீட்சையில் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்றுதான் அழைப்பு விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் அழைப்பை தொடர்ந்து பாடசாலை அபிவிருத்தி உத்தியோக சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தாங்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளுக்கு தற்போதைய அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ நேரடியாக பொறுப்பாளிகள் அல்ல என்ற போதிலும் தொழில்முறை ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல சவால்களை தாம் எதிர்கொண்டு வருவதாக சங்கத்தின் பிரதிநிதிகள் விளக்கியுள்ளனர். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் கோரிக்கைகள் மற்றும் சிக்கல்கள் தொடர்பாக நீண்ட நேரம் கலந்துரையாடிய ஜனாதிபதி அனைத்து அரசு உத்தியோகத்தர்களினதும் தொழில்சார் கௌரவம் மற்றும் அந்தஸ்தை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கை என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாடசாலைகள் சேவைகள் செய்து அனுபவம் பெற்ற பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் சேர்ப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அதனால் ஆசிரியர் சேவை யாப்பிற்கு இணங்கி நடத்தப்படும் போட்டி பரீட்சையில் அவர்கள் கட்டாயமாக தோற்ற வேண்டும் என்று தாம் அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தினார். 2026 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் நடவடிக்கைகள் கடந்த பிப்ரவரி 1 முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்களிக்க தகுதி பெற்ற அனைத்து இலங்கை பிரஜைகளும் தங்களது பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சரியாக சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் பெப்ரல் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பெப்ரல் அமைப்பின் அறிவிப்பின்படி 2025 பிப்ரவரி 1 முதல் 2027 ஜனவரி 31 வரை 18 வயதை நிறைவு செய்யும் இளம் பிரஜைகள் தங்களது பிரதேசத்தை சேர்ந்து கிராம அலுவலகர் ஊடாக YC படிவத்தினை பெற்று பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியல் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதிருந்ததும் தற்போது வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நபர்கள் ER படிவத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டியது அவசியம் என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜி தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமைகளை பெறுவதற்கு வாக்காளர்கள் பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது அடிப்படை நிபந்தனை என்பது குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமை மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனும் நிறைவேற்ற வேண்டிய சிவில் கடமையாக இருப்பதாகவும் அவர் விளக்கினார். எனவே இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் பணியிட சக ஊழியர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பதிவு தொடர்பான மேலதிக தகவல்களை பெற விரும்புவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதள முகவரி அணுகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சிறையில் அடைக்க முடியாத நிலையில் அவரது பாரியார் ஷிராந்தி ராஜபக்சவை இலக்காக கொண்டு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான ரவீந்திர மனோஜ் கமகே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஷிராந்தி ராஜபக்ச நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகி சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறிய நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தொடர்ந்து கருத்துரைத்த மனோஜ் கமகே இந்த விடயம் தொடர்பாக முழுமையான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக தாங்கள் இதை பார்ப்பதாக கூறினார். இது வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்காக வழங்கப்பட்ட சில அரசியல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் முயற்சியாகவும் அவர் இதனை சுட்டிக்காட்டினார். மஹிந்த ராஜபக்சவை நேரடியாக பழிவாங்க முடியாத காரணத்தினால் அவரது குடும்பத்தினரான ஷிராந்தி ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் இலக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் முழு ராஜபக்ச குடும்பத்தை சிறையில் அடைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் யுத்தம் முடிவடைந்த பின்னர் மஹிந்த ராஜபக்சவை அரசியல் ரீதியாக பழிவாங்க விரும்பியவர்கள் யார் என்பது நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த விடயம் என்றும் மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறுபிள்ளைத்தனமான அரசியல் நடவடிக்கைகளை நிறுத்தி நாட்டின் அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திரைசேரியில் போதிய பணம் இருப்பதாக அரசாங்கம் முன்பு பெருமையாக கூறியதாகவும் ஆனால் தற்போது வழங்கப்பட்ட காசோலைகளில் கூட பணம் இல்லை என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். அதேபோல் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிதி உதவிகளும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறான பிரச்சனைகள் மற்றும் தோல்விகளை மறைக்கவே ராஜபக்ச குடும்பத்தை மையமாக வைத்து செய்திகளை உருவாக்க முயற்சிக்கப்படுவதாகவும் இவ்வாறு செய்தால் எந்த பயனும் ஏற்படாது என்றும் மனோஜ் கமகே தமது கருத்தினை வெளிப்படுத்தினார்.
2029ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை பொதுஜன பெரமுனவு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை பொது வேட்பாளராக முன்வைக்கும் எந்தவிதமான திட்டங்களும் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசன ராஜகருணா தெளிவுபடுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இது தொடர்பாக நிலவும் ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் தமது கட்சியை சேர்ந்த இளைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாமல் ராஜபக்ச விடுத்ததாக கூறப்படும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அந்த அழைப்பின் அடிப்படையில் அவர்கள் எந்த நிகழ்வுகளில் பங்கேற்கவில்லை என்றும் கூறினார். அவர்கள் எதிர்க்கட்சிகளுக்கு பொதுவாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலேயே அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டதாக அவர் விளக்கியுள்ளார். அத்துடன் குறித்த நிகழ்வுக்கு நாமல் ராஜபக்ச தனிப்பட்ட முறையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைக்கவில்லை. அத்துடன் குறித்த நிகழ்வுக்கு நாமல் ராஜபக்ச தனிப்பட்ட முறையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைக்கவில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜபக்ச குடும்பத்தோடு அரசியல் ரீதியாக இணைவதற்கு எந்த வாய்ப்பு இல்லை என்றும் ஹர்சன ராஜகுருணா வலியுறுத்தினார். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இனவாதமும் மதவாதமும் இல்லாத நாட்டை உருவாக்குவதாக கூறி பொய்யான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக டெலோ கட்சி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. தங்களது ஆட்சியில் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை என்று அரசு கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்று அந்த கட்சி தெரிவித்தது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்து டெலோ கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் எதிர்வரும் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அனுஷ்டிக்க போராட்டத்திற்கு டெலோ கட்சியும் தமது முழு ஆதரவை வழங்கும் என்று அறிவித்துள்ளார். இலங்கை சுதந்திரம் பெற்று தற்போது 76 ஆண்டுகள் கடந்திருந்த போதிலும் தமிழ் மக்களின் பார்வையிலே அந்த சுதந்திரம் இன்னமும் நடைமுறை அனுபவமாக மாறவில்லை என்றும் அது பேசப்படும் ஒரு கருத்தாக மட்டுமே இருந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். உண்மையில் இலங்கை தீவில் சிங்கள மக்களுக்கே சுதந்திரத்தின் பயன் முழுமையாக கிடைத்துள்ளதாகவும் ஏனைய இனங்கள் அந்த சுதந்திர உணர்வை சரியாக அனுபவிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஈழத்தமிழர்கள் என்றும் அடக்குமுறைகளுக்கு மாறும் ஒரு இனமாக தொடர்கின்றார்கள் என்றும் இதனை நாட்டுக்கும் உலகிற்கும் எடுத்து சொல்லும் நோக்கத்திலேயே சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸை கடுமையாக விமர்சித்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இலங்கை தொலைத்தொடர்பு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். அங்கு தொடர்ந்து பேசிய அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் ஆஜரானவர் திலீப பீரிஸ் தான் என்று குறிப்பிட்டார். மேலும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் திலீப பீரிஸுடன் நெருக்கமான உறவை பேணி இரவு நேரங்களில் மதுகருந்தி விருந்து விசாரணைகளில் ஈடுபட்டதாகவும் இருவரும் ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தென்னகோனுக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்பட்ட பின்னர் மாத்திரை நீதிமன்றத்திற்கு அவர் தனது வாகனத்தில் வந்து சேர்ந்ததாக திலீப பீரிஸ் கூறியதாகவும் இதன் மூலம் அவரிடம் நாகரிகமும் தொழில்முறை ஒழுக்கமும் இல்லை என்பதை வெளிப்படுத்துகின்றது என்றும் MP தசாநாயக்க தெரிவித்தார். திலீப பீரிஸ் எந்த பதவியில் இருந்தாலும் தங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை என்றும் ஆனால் இத்தகைய நபர்களையே அரசு பாதுகாத்து முன்னிறுத்துகிறது என்றும் அவர் சாடியிருந்தார். மேலும் அரசாங்கத்தின் ஆதரவை பெற்றுக்கொண்டு சட்டமாதிபர் பதவியை அடைவதற்கான முயற்சியில் திலீப பீரிஸ் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும் அரசாங்கம் நினைப்பதை செயல்படுத்த தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் சாமர சம்பத் திசாநாயக்க தமது உரையிலே வலியுறுத்தியிருந்தார்.